அகைஸ் முன்னாடியே பார்க்க போகிறோம் ஓகோ எந்தன் பிபி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறேன். இது வருஷம் இந்த படத்தை பார்க்கறது ரீசென்ட்லி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னே சொல்லுவேன். தேட்டரில் மிஸ் பண்ணுவோம். வந்து இந்த படத்தில் வந்து விஷ்ணுசாவோட தம்பி தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோ நடிச்சிருக்கு. அதனால் விஷ்ணுசால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி நடிச்சிருக்காரு. அப்புறம் மிஸ்கின் போன்ற முக்கிய நட்சத்திரம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு லவ் குட் ஃபிலிம்னே சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் டேரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஒரு டேரக்டர் ஆகலான்னு முடிவு பண்ணி வந்து விஷ்ணுசால் இந்த படத்தில் ஆக்டராகவே நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு கதையை வந்து. அப்போயில வந்து விஷ்ணுசால்கிட்ட சொல்லையில் வந்து நீ 2 கதை சொல்கிறாரு, 2 கதையுமே பிடிக்காம போயிடுது. அதுக்கப்புறம் விஷ்ணுசால் சொல்கிறாரு, நீங்கள் லவ் கதை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இப்போதைக்கு என்கிட்ட கதை இல்லைன்னு சொல்லி திரும்பி வர்றாரு. அப்போயில நினச்சி பார்க்குற நம்ம வாழ்க்கை நடந்த உண்மை சம்பவத்தையே வந்து சொல்லலான்னு விஷ்ணுசால்கிட்ட சொல்ல போய் சொல்கிறாரு. வந்து விஷ்ணுசாலுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் வசதி தான் சொல்கிறாரு, அதுவும் பிரேக்கப் சீன் வசதியும் சொல்கிறாரு. அப்போயில சொல்கிறாரு, இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் வந்து. அதுக்கப்புறம் நான் எழுதிட்டு வரேன்னு விஷ்ணுசால்கிட்ட சொல்கிறாரு ஹீரோ வந்து. அதுக்கப்புறம் விஷ்ணுசால் சொல்கிறாரு, நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணுங்கள். அப்போயில என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறேன்னு சொல்கிறாரு வந்து விஷ்ணு. அப்புறம் வந்து ஹீரோ போய் அவங்கள மீட் பண்ண ஆனதான் படத்தின் மீத கதை. அதுக்கு படத்தில் டேரக்டர் ஆனதான் படத்தின் மீத கதையை வந்து. இது விறுவிறுப்பான லவ் குட் ஃபிலிம்னே சொல்லுவேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன். கண்டிப்பாக குடும்பத்தோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ரெகுலரான மூவி சீரிஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒரே